எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 23 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஆண்ட் எறும்பு. ஸோ எறும்போட ஸ்டோரி வந்து நமக்கு மிங்கிளாகி நமக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எறும்பு வந்து 6 கால் கொண்டது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். 6 மந்த்துக்கு முன்னாடியே வந்து சேகரித்து தன்னுடைய உணவுகள்லாம் சேகரித்து வச்சுக்கும். எந்த நேரம் உழைச்சிக்கிட்டே இருக்கும். ஓய்வுன்றது கிடையவே கிடையாது. உண்மையான ஒரு பதிவுங்க. ஸோ ஹார்ட் ஒர்க்லேருந்து ஸ்மார்ட் ஒர்க்காக மாறணும்னா நம்ம ஒரு வேலையை தினமும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா அது ஈஸி. அது வந்து ஸ்மார்ட் ஒர்க். அந்த டேயில் மட்டும் நம்ம பண்ணால் அது வந்து ஹார்ட் ஒர்க். ஃபுல்லாக ஒரே நாள்லேயே முடிக்கணும்னா எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அது எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஹோம்ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய வேலைப்பாடுகள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அன்னன்னைய ஒர்க்கு அன்னன்னைக்கு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கிட்டா நமக்கு ஸ்மார்ட் ஒர்க்காக மாறுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி. ஸோ நம்ம லைஃப்பில் எறும்பை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு இந்த எறும்பு கதை வந்து சின்னதாக ஒரு சேஞ்சஸ் கொடுத்ததுன்னா கண்டிப்பாக மாறுவீங்க. ஸோ எறும்பே இல்லாத நாடு எந்த நாடுன்னு சொல்லுவோம் நம்ம? 3 நாடு இருக்குங்க. என்னென்ன நாடுன்னு தெரியுங்களா? அண்டார்டிகா, கிரீன்லாந்து, தென் ஐஸ்லாந்து தீவு. ஸோ இந்த நாடுகளில் மட்டும் எறும்புன்றது கிடையவே கிடையாது. ஸோ அந்த எறும்பு வந்து சேகரித்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு தேவையான உணவுலாம் எப்போ பார்த்தாலும் ஒர்க்கில் வந்து கரெக்டாக இருக்கும். எறும்பு வந்து தான் மட்டும்தான் கிடையாது, தன்னை சார்ந்த எல்லாரையும் லைன் பை லைனாக 1 by 1 கூட்டிகிட்டு போய் அவங்களையும் சேகரித்து அவங்களுக்கும் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எறும்பை முன்னுதாரணமாக வைத்திருந்து நம்மளுடைய லைஃப்பில் முன்னேறணும். ஏன் அந்த பதிவை சொல்கிறேன்னா, எறும்பு தானேன்ட்டு ஈஸியாக இடப்பட்டுறாதீங்க. அந்த எறும்பு நம்ம காதுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்? உடஞ்சி தள்ளிடும். அது வெளியில் வந்தால் தான் நமக்கு. ஸோ அதேமாரி சின்னதாக இருக்குது எறும்பு, அதால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. உண்மையிலுமே அது வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஹார்ட் ஒர்க்லேருந்து ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றுறது ஒரு எறும்பை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த நோக்கி போயிட்டே இருக்கணும். ஆமாம், இதுதான் உண்மை. யானை வந்து மிக பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதுக்கு தேவையான உணவை வந்து சேகரித்து வச்சுக்காது. ஸோ அதே மாதிரி தான் எறும்பு முன்கூட்டியே வந்து தான் மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களையும் அதை வந்து சேமித்து வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எறும்பு ஒரு ஸ்டோரியாக வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் மிங்கிள் பண்ணி நேர்பாதையில் கரெக்டாக போயிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ். ஸோ உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வியூ ஆகும். பை பாய், சீ லேட்டர். உங்கள் சுகன்யா.